காலையில ஓட்மீல உள்ள தள்ளிட்டு ஜிகேவ மண்டையில ஏத்திட்டே இன்னைக்கான நாள ஸ்டார்ட் பண்ணிட்டேன். 12th ஹிஸ்டரி குரூப் எடுத்தது எதுக்கு உதவுதோ இல்லையோ, அந்த ஜிகே படிக்கிறது ரொம்பவே உதவுது. சர்வசாதாரணமா எல்லாமே மண்டையில ஏறுது. அப்புறம் யாராச்சும் புதுசா பார்த்தீங்கன்னா, அந்த ஃபாலோவும், சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் புண்ணியமா போகும். அத முடிச்ச கையோடயே மார்க் டெஸ்ட்ட போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மத்த எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ் எல்லாம் 60 மினிட்ஸ் தான் டியூரேஷன் இருக்கும். ஆனா எம்டிஎஸ்ல மட்டுமே 90 மினிட்ஸ் டியூரேஷன் குடுப்பாங்க. அதுல ஃபர்ஸ்ட் செக்ஷன் 45 மினிட்ஸும், செகண்ட் செக்ஷன் 45 மினிட்ஸ்னு பிரிச்சு குடுத்திருப்பாங்க. சோ 60 மினிட்ஸ்ல பிராக்டிஸ் பண்றது உங்களுக்கு ஃபியூச்சர் எக்ஸாம்ஸ்ல கண்டிப்பா உதவும். அப்புறம் சிக்கன நல்லா பேன்ல போட்டு ஃப்ரை பண்ணதுக்கு அப்புறம் வாங்கிட்டு வந்த ரைஸ் பவுலோட ஒரு காம்பினேஷனா வச்சு நல்லா சாப்பிட ஆரம்பிச்சுட்டேன். அத முடிச்ச கையோட ப்ரீ ஒர்க் அவுட்க்கு ஒரு காஃபிய குடிச்சிட்டு ஜிம்முக்கு கிளம்பிட்டேன். இன்னைக்கு ஜிம்ல ஒரு அருமையான தள்ளுதல் நாள். வார்ம் அப்கள பண்ணதுக்கு அப்புறம் ஸ்மித் மெஷின்ல இன்க்ளைன் பிரஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதுல லாஸ்ட் செட்ட ஹெவியா போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் பிளாட் பிரஸ்ஸ போட ஆரம்பிச்சுட்டேன். அதுல முடிஞ்ச அளவுக்கு ஹெவியா போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஷோல்டர் ஒர்க் அவுட்க்கு ஷோல்டர் மிஷின் பிரஸ்ல ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அத முடிச்ச கையோடயே அப்ரைட் ரோல ஒரு 3 செட் போட்டுட்டு இன்னைக்கான ஷோல்டர் ஒர்க் அவுட்ட கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் மீதம் இருக்கிறது ட்ரைசெப்ஸ் மட்டும் தான். அதுக்கு க்ளோஸ் கிரிப், புஷ் டவுன், ஓவர் ஹெட்ன்ட்டு 3 வேரியேஷன போட்டுட்டு இன்னைக்கான ஒர்க் அவுட் செக்ஷன முடிச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் புரத கலவைய குடிச்சிட்டு மேல் சாய நடை நடந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். இரவு உணவுக்கு 2 வீட் பிரெட் மீதம் இருந்த சிக்கன சாப்பிட்டு இன்னைக்கான இரவு உணவு முடிச்சுக்கிட்டேன். மீண்டும் நான் ஒரு புதிய நாள்ல புதிய வீடியோல உங்கள சந்திக்கிறேன் கைஸ். பாய்.